Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். போன கிளாஸில் பார்த்தோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் குவான்டிஃபையரோடு இருக்குது, ஃபார் ஆல். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரூவிங் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ப்ரூவிங் இம்ப்ளிகேஷன்ஸில் போன கிளாஸில் லைட்டாக ஒரு ஐடியா கொடுத்தா என்ன பண்ணணும்னு. ஐ ஹாவ் டு ப்ரூவ் எ ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ். இஃப் பி தென் கியூ அப்படி ப்ரூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அசியூம் பண்ணிவிட்டு, அதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு, ஐ ஹாவ் டு ப்ரூவ் கியூ. டைரக்ட்லி பி இம்ப்ளைஸ் கியூ யூஸிங் சம் ஆர்குமெண்ட்ஸ் ஹியர். இஃப் ஐ கேன் டைரக்ட்லி கம் டு கியூ, தட் இஸ் ஃபைன். இஃப் நாட், வாட் இஸ் தி அசம்ப்ஷன் இஸ், if I can prove that P implies some R, and if I prove R implies Q, then what does it say? As an assumption we can take in reasoning, P implies Q. ஒரு transitive relation மாதிரி assume பண்ணிக்கோங்க. ஓகே, P implies Q. ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து we can also do it for finitely many statements. உங்களுக்கு தேவைப்படும் போது more than one steps தேவைப்படலாம். அதாவது இங்கே வந்து Pலேருந்து Rன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறேன், அப்புறம் ஆர்லேருந்து கியூ, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பி இம்ப்ளைஸ் கியூன்னு சொல்லிடுறேன். இதை வந்து என்ன பண்ணலான்னா, சப்போஸ் எஸ் நாட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, எஸ் நாட் இம்ப்ளைஸ் எஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணுறேன், எஸ் ஒன் இம்ப்ளைஸ் எஸ் டூன்னு ப்ரூவ் பண்ணுறேன், திஸ் இம்ப்ளைஸ் எஸ் த்ரீ, இப்படி போயிட்டு ஒரு எஸ்கே வரைக்கும் போயிடுறேன். அந்த எஸ்கே கியூவாக இருக்க மாதிரி பண்ணிட்டேன்னா, இது ஒரு ஃபைனட்லி மெனி ஸ்டெப்ஸ்னால், இந்த எஸ் நாட் பியாக இருந்ததுன்னா பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸு ஒன்றுனா ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம். ஒரு ஸ்டேஜில் எல்லாமே முடிச்சுட்டு அந்த கடைசி அந்த எண்டு வரைக்கும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிலாம் ப்ரூவ் பண்ணும்போது படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். ஒரு இடத்துல ஆரம்பிப்பீங்க, ஏதோ செஞ்சுட்டே வருவீங்க, அந்த மேனிப்புலேட் பண்ணிட்டே வருவீங்க, இன்னொரு இடத்துல அந்த இடத்துல வந்து முடிச்சிருவீங்க. முடித்ததும் ஆன்சர் வந்துடுச்சுன்னு சொல்லிடுவீங்க. சரியா? அதே தான் இங்கேயும். பட் ஆனால் இந்த இதுக்கெலாம் ஒன்றுக்கு ரீசன் சொல்லணும். இப்போ எஸ் நாட் இம்ப்ளைஸ் எஸ் ஒன் அப்படின்னா இங்கே ஒரு ரீசன் இருக்கும் இடையில. இந்த எஸ் ஒன் இம்ப்ளைஸ் எஸ் டூனா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இதுக்கிடையில் ஒரு காரணம். அந்த காரணம்லாம் கரெக்டான காரணங்களாக சொல்லிவிட்டு அடிக்கிட்டே வந்தீங்கன்னா, இது ஒரு லைனாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதினா இட் பிகம்ஸ் த ப்ரூஃப். அதுதான் ப்ரூஃப். சரியா? இந்த ப்ரூஃபை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத ஒரு 2 இன்ஸ்டன்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். லெட் எக்ஸ் பி எ ரியல் நம்பர். இஃப் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1, தென் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் எக்ஸ். இந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் என்னோடய ஸ்டேட்மெண்ட். பி இம்ப்ளைஸ் கியூ, அதான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் தட் திஸ் பி இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ ப்ரூஃப் எழுதும்போது ஐ வில் ஸ்டார்ட் த ப்ரூஃப் வித் அன் அசம்ப்ஷன் தட் திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ சின்ஸ் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், இந்த அசம்ப்ஷன்லேருந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், மல்டிப்ளையிங் both sides of x less than 1. x less than 1 எங்கிருந்து எடுக்கிறேன், எங்கிருந்து எடுக்கிறேன். x less than 1 we get x square less than x. அவ்வளோதான். சரியா? ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பரை 2 பக்கம் பெருக்குனா இந்த இன்இக்வாலிட்டி மாறாது. இதுதான் அந்த ஆர்டர் ரிலேஷனோட ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு டைரெக்டாக பி இம்ப்ளைஸ் கியூ வந்துடுச்சு. அதுக்கு இடப்பட்டையில் நமக்கு தேவைப்பட்ட ரீசன் இருக்குல்ல, காரணம். அந்த காரணம் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஒரு இன்இக்வாலிட்டியில் பெருக்கணுன்னா அது அப்படியே இருக்கும். அதை வந்து எப்படி எழுதலாம்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்னா,
if A is a positive real number and B less than C, then AB less than AC. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் நம்பரை யூஸ் பண்ணோன்னா டைரெக்டாக எனக்கு ப்ரூஃப் வந்துடும். ஸோ ஒரு ப்ரூஃப் எழுதுறதுக்கு என்ன நடக்குது, இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணுறோம். இதிலிருந்து உள்ள விஷயங்கள் இது கொடுத்துருக்க விஷயம், இதுவும் கொடுத்துருக்க விஷயம், இடையில என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் நம்பரை யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பை எக்ஸ், எனக்கு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? ஸோ திஸ் இஸ் ஏ டைரக்ட் ப்ரூஃப். இந்த ஃபார்மில் கிடச்சிருது. P implies Q. நம்ம இந்த ஃபார்மில் ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுக்கலாம். ஓகே, we will try to see one example. நம்ம இப்போ தான் நம்ம கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி என்னென்னு படித்தோம். சரியா? இந்த கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குமா? இதோட கான்வர்ஸ் என்னது? let x belongs to R. அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட், ஜென்ரல் பேக்ரவுண்ட் செட்டிங், அது விட்டுருங்க. கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், if x square is less than x, can I say 0 less than x less than 1? அதுதான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ அதை எழுதுறதுக்கு முன்னாடி இது வருமா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன ப்ரூவ் பண்ணால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன் 1 ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நமக்கு முதல் அப்சர்வேஷன் என்னென்னா, இப்போ நான் இதை தான் அசீவ் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸை தான் அசீவ் பண்ணிக்க போகிறேன். அசீவ்மெண்ட்டு அதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸ் வந்து பிகர் தேன் 1ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வில் பி பிகர் தேன் 0 ஆல்சோ. சரியா? இங்கே பார்ப்போம், இந்த இடத்துல எழுதுவோம், சில விஷயங்கள் எழுதி பார்ப்போம். இது அசீவ்மெண்ட்டு, ஐ ஹாவ் டு ப்ரூவ் எக்ஸ் பிட்வீன் திஸ். நான் என்ன பண்ண போகிறேன், இட் இஸ் நாட் கோயிங் டு பி எனிவேர் அவுட் சைட் தட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் பிகர் தேன் ஈக்குவல் டு 1 இருக்க முடியுமான்னு பார்க்குறேன், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா. பட் ஆனால் இருக்காது, ஏன்னா 1 இஸ் பிகர் தேன் 0. ஸோ therefore x is bigger than 0. This implies x is bigger than 0 by transitivity of order relation. சரியா? அப்போது எக்ஸ் பாசிட்டிவ்னா எக்ஸால் இங்கே பெருக்கணும்னா, இது வந்து எக்ஸால் ரெண்டு பக்கம் எக்ஸால் பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இது நாட் பாசிபிள், இந்த கேஸ் நாட் பாசிபிள். சரியா? ஸோ இப்போ எக்ஸ் 0வாக இருக்க முடியுமா? எக்ஸ் 0வாக இருந்தால் இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் வேலிட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 0 லெஸ் தேன் 0ன்னு வரணும். இதுவும் நாட் பாசிபிள். எக்ஸ் லெஸ் தேன் 0, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். பட் எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு அர்த்தம் 0 இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். மறுபடியும் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் படி பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்னவாக இருக்க முடியும், எக்ஸ் ஹேஸ் டு பி an element between 0 and 1. ஓகே, 0வாகவும் இருக்க முடியாது, நெகட்டிவாகவும் இருக்க முடியாது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ம் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ that should be the only case. அதை எப்படி ப்ரூஃப் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்க முடியாது, எக்ஸ் லெஸ் தேன் 0 இருக்க முடியாது. அப்போ லா ஆஃப் ட்ரைகாட்டமி என்ன சொல்லுது எனக்கு, லா ஆஃப் ட்ரைகாட்டமி எக்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கப்பட்டது. இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0 முடியாது, எக்ஸ் லெஸ் தேன் 0 முடியாதுன்னு சொல்கிறேன். therefore law of trichotomy says that, okay, law of trichotomy says that x should be positive. When x is positive, 1 by x is also positive. 1 by x பாசிட்டிவ்னு என்ன பண்ணுவேன், 1 by x ரெண்டு பக்கம் பெருக்குவேன், போன முறை மாதிரி பெருக்குன்னு என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1ன்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதுக்கு நான் ப்ரூஃப் எழுதணும். இதுக்கு இதோட கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். let x belongs to R if x square is less than x, then 0 less than x less than 1. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரூஃப் எழுதும்போது இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது. ஓகே, the proof is going to be like this. P implies, P வந்து இதுதான் P, this statement is P implies x is positive. இதை வந்து Sன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை S0ன்னு வச்சுக்கலாம், இதை S1 வச்சுக்கலாம். and this implies
S2 which is equal to Q, 0 less than x less than 1. Okay. Essentially இது வந்து என்ன சொல்ல போகுது புதுசாக x less than 1ங்கிற பாட்டை மட்டும் சொல்ல போகுது. ஸோ இங்கே வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு மாதிரி டிரான்சிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு S நாட் இம்ப்ளைஸ் S2 ஆர் P இம்ப்ளைஸ் Qன்னு எழுதிடலாம். ஓகே. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். when x is equal to 0, x square equal to 0, okay, which is equal to x, therefore x square less than x is not possible. Okay. So இது இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா okay, this is fine. Okay. when x equal to 0, x square becomes equal to x ஆயிடுது. therefore x square less than x is not possible. சரியா? so it will not satisfy this condition. Okay. so therefore x equal to 0 is not possible. அது அர்த்தம். so I will write if x equal to 0. Okay. therefore what we conclude, therefore x is not equal to 0 ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே. இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். P implies some one statement. ஓகே. இப்போ x not equal to 0. அடுத்த ஸ்டேட்மெண்ட், if x is less than 0, we have x square greater than 0. Okay. x square is greater than 0. Already I know 0 is greater than x, which is greater than x. This contradicts our assumption that x square is less than x. This is our assumption. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு இம்ப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணுவோம். முதல்ல இது ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரூன்னு அசியூம் பண்ண விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். ஓகே. ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 0 லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 0 கிரேட்டர் தேன் எக்ஸ்ன்ற இடத்துல வந்து ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் எக்ஸ் பை தி டிரான்சிட்டிவிட்டி லா. சரியா? ஸோ இப்போ இது இருக்கட்டும். ஓகே. இப்போது இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், therefore x less than 0 பாசிபிள் கிடையாது, x equal to 0 பாசிபிள் கிடையாது. ஓகே. then therefore by law of trichotomy what do we get, x is less than 1 less than 0 x is greater than 0. அதாவது எக்ஸுக்கும் 0க்கு நடுவில் உள்ள விஷயங்கள் எக்ஸுக்கு 0க்கு நடுவில் ஒன்று ஈக்குவல் டு இருக்கலாம், இல்லை லெஸ் தேன் இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தேன் இருக்கலாம். இந்த 3 தான் இருக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 முடியாது, அதனால் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ நமக்கு ரெண்டே ஆப்ஷனு, ஒன்று எக்ஸ் லெஸ் தேன் 0, இன்னொன்று எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. இந்த எக்ஸ் லெஸ் தேன் 0ல் வி ஆர் அரைவிங் அட் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஓகே. ரைட்டா? அப்போ கான்ட்ரடிக்ஷன் வந்துடுச்சுன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0 முடியாது. அப்போ என்னது லா ஆஃப் ட்ரைகன் முடியும், எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 மட்டும் தான் முடியும். thus 0 less than x less than 1 கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இந்த தியரத்தோட ப்ரூஃபு முடிஞ்சிச்சு. இந்த தியரம்னா கான்வர்ஸோட ப்ரூஃப், கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப். எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸ், தென் 0 less than x less than 1. ஸோ இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் நம்பர் யூஸ் பண்ணுறோம். அது என்னங்கிறத இங்கே எழுதிடுறேன். ABC belongs to R such that A less than B and B less than C, then A less than C. இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இதையும் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ரைட். இது ரெண்டையும் கவனித்து பார்த்துக்கோங்க. இது ஒரு ப்ரூஃபு, இது ஒரு ப்ரூஃப். இந்த முதல் ப்ரூஃபில் டைரெக்டாக P implies Qன்னு வந்துடுது. இந்த ப்ரூஃபில் P implies this statement, this statement implies this. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, யூஸிங் லா ஆஃப் ட்ரைகாட்டமி இது எழுதிடுறேன் டைரெக்டாக. ரைட். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா P implies this, this implies this, and this is actually இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து 0 less than x less than 1. If you want to see, you can see this as 3 levels. So S0 implies S1 implies S2. Therefore S0 implies S2. அதான் அதோட லாஜிக்.
Okay. So this is one type of implication. We have seen two examples how to prove that. Now there is one more type of implication which is bit tricky. We will do that. So let us call this as first type. Second one, sometimes you have to prove if P then Q or R. இது என்னன்னா Pன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது இருக்கும்போது ஒன்று Q ட்ரூவாக இருக்கணும், இல்லை R ட்ரூவாக இருக்கணும். எப்போவுமே இந்த ரெண்டு ஆர்னு ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா இதில் ஒன்று ட்ரூ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று கண்டிப்பாக ட்ரூவாக இருந்தாகணும். ஏன்னா ரெண்டில் ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லையா? அப்போது இது ட்ரூ இல்லை அப்படின்னா ஆர் கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கணும். ஸோ அதே போல் இது ட்ரூவாக இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணால் இது ட்ரூவாக இருந்தே ஆகணும். புரியுதா? ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த Pயும் இதில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இல்லைங்கிறதையும் சேர்த்து அசியூம் பண்ணிங்கன்னா தி அதர் ஒன் ஹஸ் டு ட்ரூ. அதர்வைஸ் this is equivalent to saying P and not Q implies R. இது டுகெதர். அப்படி இல்லைன்னா இதுவும் ஈக்குவல் தான். P and not of R implies Q. இது புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அசியூம் பண்ணிட்டோம், இதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இது ரெண்டில் ஒன்று ட்ரூவாக இருக்கணும். ஓகே, அப்போ ஒன்று இதில் ஏதோ ஒன்று வந்து ட்ரூ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொன்று கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணும்போது ஒன் ஆஃப் தம் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் லாஜிக், வெரி சிம்பிள். சரியா? ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் இல்லையா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணால் கூட போதும். ஒன்று நாட் Qன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இன்னொன்று ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்டைம் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த டைம் வந்து நமக்கு எல்லாமே ஓகே, ரெண்டுமே ட்ரூ, நல்ல விஷயம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். அந்த எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிறேன். இப்போது இங்கே எப்படி எழுத போகிறேன்னா, மூணாவது எக்ஸாம்பிள், let x, y be real number, two real numbers. If xy equals 0, then x equal to 0 or y equal to 0. இது நிறைய இடத்துல இதுமாரி பார்ப்பீங்க நீங்கள். ஓகே, இதில் பாருங்கள், இதில் Pங்கிற ஸ்டேட்மெண்ட் xy equal to 0, Qங்கிறது x equal to 0, Rங்கிறது y equal to 0. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். P and not Q implies Rன்னு சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இதை பாருங்கள், P, this is my P, this is my Q. What is P and not Q? xy equal to 0. இது not Q ன்னு அர்த்தம், x not equal to 0. Then what should happen? Y should be equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ x நான் 0 என்ன அர்த்தம்? 1/x ஆல் பெருக்க முடியுமா ரெண்டு பக்கமும்? 1/x ஆல் பெருக்கினா என்ன வரும்? y equal to 0 வந்துடும். See, very easy. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரூஃப் எப்படி எழுதுவீங்க? சேம் திங். சப்போஸ் இது ஆல்ரெடி ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், அப்படி தான் ப்ரூஃப் ஆரம்பிக்கிறோம். அதனால் இதை மறுபடியும் இங்கே எழுத தேவையில்லை. சப்போஸ் ஒன் ஆஃப் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஒன் ஆஃப் தம் இஸ் நாட் ட்ரூ, இது இல்லை இது, இன்னொன்று ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, தென் multiplying by 1/x on both sides of xy equal to 0, we get y equal to 0. அவ்வளோதான் ப்ரூஃப். இதில் வந்து கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. பாருங்கள், ரொம்ப எளிமையாக வந்துடுச்சு. ஒரே ஒரு விஷயம் இதில் என்ன முதல்ல கஷ்டம் நமக்கு இருந்தது, இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நிறைய நேரம் நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் செஞ்சுடுவோம், என்ன செய்யணும்னு தெரிலனா முழிச்சிட்டு நிற்போம். ஓகே, அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. வெறுமனே இப்படி வரும்போது நமக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கன்வீனியண்ட்டான ஃபார்மில் மாற்றி எழுதும்போது இன்னும் எளிமையாக மாறிடுது. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணதுலேருந்து சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணலாம். என்ன அப்சர்வ் பண்ணலான்னு பார்த்துருவோம்.
ஸோ இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா this is statement I have proved if P then Q. I have also proved if Q then P. அப்படின்னா என்ன அர்த்தம்னா I have proved that if and only if. So what I have proved finally, let x belongs to R, then 0 less than x less than 1, if and only if is short form, x square is less than x. இதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து நமக்கே தெரியாமல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். வி ஹேவ் டு ப்ரூவ் சம் ஈக்குவலன்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிளே போடலை. நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் போட்டோமா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுச்சு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு சே P if and only if Q, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட் ஐ ஹேவ் டு ப்ரூவ் P implies Q and Q implies P. ரெண்டுமே இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து P implies Qன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ யூ கால் திஸ் as P, கால் திஸ் as Q. அப்போ என்னாச்சு, இது வந்து Q, இது வந்து P. இங்கே வந்து Q implies P, இங்கே P implies Q. Or in some sense here, இந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணுறோங்கிறத எழுதுகிறேன். ஓகே, Q is necessary for P. இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுறோம், Q is sufficient for P. ஓகே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது, Q is necessary and sufficient for P. இதை தமிழில் மொழிபெயர்த்துனா Q வந்து P இருக்கிறதுக்கு அவசியமான விஷயமாகவும் இருக்குது, போதுமானதாகவும் இருக்குது. அவசியமானதாகவும் இருக்குது, போதுமானதாகவும் இருக்குது. இது இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னால் Q அண்ட் P ஆர் ஈக்குவலன்ட். ரெண்டும் ஒரே மீனிங் தான் சொல்லுது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒரே மாதிரியான மீனிங் உள்ளது தான் அப்படின்னு அர்த்தம். இப்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலண்ட்டுங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பண்ணிட்டோம். இப்போது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ஈக்குவலண்ட்னு ப்ரூவ் பண்ணுறது. அதாவது நான் என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா, I have a statement S1. ஓகே, இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நொட்டேஷன் இருக்குது. அந்த நொட்டேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறது மாதிரி இங்கே வந்து இது எப்படி எழுதலாம்னா, P இந்த ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் போட்டு Qன்னு எழுதுவாங்க. இப்படி எழுதுனாங்கன்னா P if and only if Q அப்படின்னு அர்த்தம். ஓகே, the implications are on both sides. P implies Q as well as Q implies Pங்கிறதுக்கு இது சிம்பிள் ஷார்ட் ஃபார்ம். சரியா, அந்த நோட்டேஷன் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். I want to prove 3 statements are equivalent. Equivalent ஆகுதுன்னா mutually they imply each other. இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒரு மெத்தட் என்னென்னா, S1 implies S2 ப்ரூவ் பண்ணுங்கள். அடுத்து S2 implies S1 ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, அப்போது S1 S2 ஈக்குவலண்ட் ஆகிடுச்சு. அடுத்து S2 implies S3 ப்ரூவ் பண்ணுங்கள். S3 implies S2 ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ S2 S3 ஈக்குவலண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதை ப்ரூவ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, S1 implies S3 வந்துடும். அதே மாதிரி S3 implies S1 வந்துடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இதை ஒரு சைக்கிளிக்காக ப்ரூவ் பண்ணிடலாம். சைக்கிளிக்காக ப்ரூவ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் போடுறேன். இங்கே S1, இங்கே S2, இங்கே S3. இந்த 3 இம்ப்ளிகேஷனையும் ப்ரூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். S1 implies S2 and S2 implies S3. ஓகே, அண்ட் S3 implies S1. இந்த 3 ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஒரு சைக்கிளிக்காக இருக்கனால எதை வேணாலும் இம்ப்ளை பண்ணணும். இப்போ S2 implies S1 நான் ப்ரூவ் பண்ணணும். S2 implies S1 இந்த டைரெக்ஷனில் போகணும். அது இல்லை, பட் ஆனால் S2 implies S3, S3 implies S1. ஸோ S2 implies S1 ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ S3 implies S2 வேணும், அதுக்கு முன்னாடி போயிடலாம். S3 implies S1, S1 implies S2 அப்படி பண்ணிடலாம். இப்போ இது S1, S2, S3 3 ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் 5 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அப்பவும் அதை பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரூஃப் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதில் 4 ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன், 4யுமே ப்ரூவ் பண்ண முடியுமா இருக்கும். ஆனால் எனக்கு அவசியம் ஏற்படும் போது இந்தமாரி வசதியாக சூஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் என்ன ஆகும்னா, இதில் சில இம்ப்ளிகேஷன் கஷ்டமாக இருக்கும், சில இம்ப்ளிகேஷன் எளிமையாக இருக்கும். அந்த எளிமையாக இருக்கிறத வந்து நமக்கு வரிசையாக ஆர்டர் பண்ணோன்னா
இந்த ப்ரூஃப் ஈஸியாகிடும். கஷ்டமான விஷயத்த கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணாமல் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ப்ரூஃபை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ மோர் தேன் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈக்குவலண்ட், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா இதுதான் ஒரு மெத்தட். இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு 3 ஈக்குவலண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும். ஓகே, கொஞ்சம் ஈஸியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். நம்ம முதல் முறை ப்ரூஃப்லாம் படிச்சுட்ருக்கோம் இந்த கோர்ஸில். முதல் முறை படிக்கும்போது சின்ன சின்னதாக இருக்கும், இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரூஃப். இது மாதிரி எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ஓகே, ஸோ அது மாதிரியான ஒரு ப்ரூஃபை இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிளை கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு அது ஈக்குவலன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ப்ரூஃப் எழுத வசதியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிளை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபேக்ட் given 2 sets, one is subset of other. ஓகே, இதுக்கு தான் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 செட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு பெருசு, அந்த பெரிய செட்டு பி, சின்ன செட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஏ சப்செட் ஆஃப் பின்னு எனக்கு தெரியுது. ஓகே, இப்போது இதிலேருந்து இதோட இன்டர்செக்ஷன் என்ன ஆகும், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன ஆகும், ஏ உள்ளேயே இருக்குது. இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம், ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்ன செட்டு, is what x such that x belongs to A and x belongs to B. ஓகே, ரெண்டு இடத்துலையுமே இருக்கணும் அது. ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஏ சப்செட் ஆஃப் பிங்கிறனால ஏல இருந்தால் அது பிலே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கரெக்டாக. அப்போ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே பிலையும் இருக்கும். ஆனால் பியில் இருக்கிறது ஏல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும், ஏ தான். ஸோ இதில் என்ன சொல்லலாம்னா is equal to A, right? பியில் இருக்கிறதும் ஏல இருந்துச்சுன்னா then it becomes equal to ஆகிடும். நமக்கு அது தெரியாது. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கண்டிப்பாக ஏவாக தான் இருக்கும். ஏ உள்ளக்கே இருக்குது. சரியா? இப்போ அதே மாதிரி யூனியன் எப்படி இருக்கும், யூனியன் எடுத்தால் என்ன ஆகும், உள்ளக்கே ஏ இருக்கிறதுனால அந்த பெரிய செட் தான் வரும். ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் படி ஏ யூனியன் பி வந்து பியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே முதல்ல வந்து ஏ சப்செட் ஆஃப் பினா நம்ம என்னன்னு தெரியும். நமக்கு ஏ சப்செட் ஆஃப் பினா என்னங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம முன்னாடி எழுதிட்டோம் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி. ஏ சப்செட் ஆஃப் பி, இதுக்கு குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி என்ன எழுதிருக்கோன்னா, ஃபார் ஆல் ஏ இன் ஏ, ஏ பிலாங்ஸ் டு பி. சரி, இப்போது இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படின்னா என்னென்னா, 2 செட்டு ஈக்குவல்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கேன். இதை முன்னாடி எப்போவோ இருக்கும் நம்ம கிளாஸில் பேசணும். இருந்தாலும் மறுபடியும் அதை குவான்டிஃபையர் வச்சு எழுதுவோம் என்னென்னு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு சே, இங்கே ஏபி யூஸ் பண்ணியிருக்கனால சப்போஸ் சி இஸ் எ செட், சி ஈக்குவல்ஸ் டி அப்படின்னு சொல்லணும். என்ன அர்த்தம்னா, சி சப்செட் ஆஃப் டி கம்பைன்டு பை அண்ட் டி சப்செட் ஆஃப் சின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, this is a compound statement. Okay, for all C belonging to C, C belongs to D. Okay, in the statement, and for all D belonging to D, D belongs to C in the statement of combination. It's a compound statement. இது நடந்தால் C equal to D. ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து 2 செட்டு ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 1 சப்செட் ஆஃப் அதர்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இது வந்துடும். இப்போது இந்த 3 ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இந்த படத்தை பார்க்கும்போது. இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வில் ட்ரை டு ப்ரூவ் இட். ஓகே, இப்போதைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.